நான் வந்து ஐஏஎஸ் ஆகிருப்பேன். சத்தியமா? ஆமாம், ப்ரிலிமினரி எக்ஸாம் வரைக்கும் எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு பாதியிலே இல்லையே இது நம்ம ரூட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் நான். ஆமாம், நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பண்ணேன். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன். அப்புறம் ஐஏஎஸ் ப்ரிலிமினரி எழுதிட்டு இல்லை இது நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு மெட்ராஸ் வந்து பிஎல் பண்ணேன். அதனால் நான் அந்த பக்கம் தான் போயிருப்பேன். திடீர்னு இடையில தோணுச்சு, ஒரு முறை ரொம்ப டிஸ்டர்ப் ஆனப்போ திடீர்னு சர்ச் பண்ண சொன்னேன். எப்பா அதுக்கு எத்தனை வயசுலப்பா எக்ஸாம் எழுதணும், திரும்ப ஆரம்பிச்சிடும் படிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா எனக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி என்ன அப்படின்னு தோணும்போது இல்லை திரும்ப நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும், படித்து அந்த பக்கம் போயிடுவோம். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது, எல்லா சைடுமே ஒரு மாதிரி மண்டையில் ஏறி உட்காந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அப்போது திரும்ப படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி தேடும்போது இல்லைப்பா அதுக்கெலாம் வயசு பாராயிடுச்சுப்பா அப்படின்ட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்குது, 30-35 வயசுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் ஐஏஎஸ்க்குள்ளே வர முடியும். 35 தாண்டியாச்சுல, 38 ஆச்சு. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். 6 மாதத்துக்கு முன்னாடி படம் பாதி எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு நாள் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் திரும்ப படிக்கிறேன் அப்படின்னேன். வேணா திரும்ப லாயராக வேணா போகலாம், அது என்னன்னு பாரு அப்படின்னாங்க. அதெல்லாம் போக மாட்டேன், நான் வீட்டு போகிறேன். ஆமாம், வந்துட்டு ஒரு படம், இந்த படம் தான் வந்து என்ன சினிமாக்குள்ளே நான் இருக்கணும், இந்த வேலையில் நான் பணிபுரியணும், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத வந்து என்னை தூண்டி விட்டுச்சு அப்படின்னு சொல்கிற படம் தான் இது. முதல் மரியாதை. சூப்பர். ஒரு இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட் உங்களோட கஷ்டமான காலத்தில் கூட அவங்க கூடயே இருந்தது. அவன் இப்போ இல்லை, குரு அவன் பேர். எனக்கு நான் சென்னை வந்து இறங்கும்போதே அவன் 6 வருஷம் 7 வருஷம் சீனியர், உதவி இயக்குனராக முயற்சி பண்ணேன். ரொம்ப கஷ்டப்படுற காலத்தில் டேய் கனி உலகம் 2000 அழிஞ்சிரும்டா, அதுக்குள்ளே நீ டைரக்டர் ஆகிடும்டா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே என்னமோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. என்னை வந்து 98-99 எப்படியாவது டைரக்டர் ஆகிக்கணும்னு என்னை காலையில் 5 மணிக்கு வந்து எழுப்பிடுவான். வா ஏதாவது ஒரு ப்ரொடியூசரை பார்ப்போம், ஏதாவது ஒரு ஹீரோ பார்ப்போம், கதை சொல்லுவோம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு நடந்தவன் 2000 அவனுடைய புத்தி பதிலிச்சு போச்சு. ஒரு மாதிரி மென்டல் ஆகிட்டான். என்ன நானும் டைரக்டரால் அவனும் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னோடனே நாங்கள் நண்பர்கள்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நடு ரோட்டில் ஓடி போய் பஸ் வந்துச்சு, பஸ்ஸுக்கிட்ட போய் ஷார்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சோன்னே தான் என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னா அப்படியே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா முடிஞ்சுடா அப்படின்னா. அப்படியே அவனை இங்கேருந்து கிளப்பி அவன் பெரிய குளம் அவனை கொண்டு போய் ஊரில் விடுறதுக்கு நாங்கள் பட்டப்பட அப்போ எல்லாருமே கஷ்டம். ஒரு 200-300 ரெடி பண்ணி ஒரு 3 பேர் சேர்ந்து அவனை கொண்டு போய் அவன் ஊரில் போய் விட்டுட்டு வந்தோம். இன்னும் நான் ஜெயித்ததுக்கப்புறமும் ஒவ்வொரு முறையும் நான் என் படம் ஆரம்பிக்கும் போது ஏன்னா அவன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான், நீ ஆரம்பிச்சிட்டேன்னா நான் அப்படியே அவன் கூட வந்துடுவேன்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். என்னென்னா நான் ஒவ்வொரு முறை ஆரம்பிக்கும் போது அவன் என் பக்கத்தில் இருக்கானே நினச்சிக்குவேன். அதுதான் அது ஏரியா வரும். ஒரு ஃபீமேல் கோஸ்டார் இவங்களோட வந்து எனக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்து படம் பார்க்கணும்னு ஆசை அப்படின்னா யார்? அவங்களும் இறந்து போயிட்டாங்க. பசி சோபா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க.